மிக அற்புதமாக நம்மளுடைய கரூர் மாவட்டத்திலே வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் பண்டிட் விஜய். இது என்னுடைய குடும்ப விழா. இது பாலகிருஷ்ணன் எனக்கு முன்ஜென்ம தொடர்பு. அடுத்தடுத்து பல தொடர்பு வரணும். அவருடைய புத்தக வெளியீட்டு விழாங்கிறது ஐயா பேசிட்டு உட்காந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தக எழுத்து. நான் பேச வேண்டிய டைம் இருக்குது. இந்த விழாவை இவ்வளோ தூரம் இவ்வளோ சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணனுக்கு அடியேனின் இந்த பொன்னாடை. எங்களுக்கெல்லாம் ஜோதிடத்துறையில் முன்னோடி, காலபுருஷ தத்துவத்தின் நாயகன், அதே காலபுருஷனாகவே எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு பொன்னையா சாமிகள் ஐயாவுக்கு பண்டிட் விஜயன் இந்த சிறு பொன்னாடை. விழாவிற்கு வருகை தந்துள்ள அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை நிறுவனர் திருதி டி ரவி ஜெயக்குமார் அவர்களை வருக அன்புடன் வரவேற்கின்றேன். எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக வகுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மருதமலை குருஜி ஐயா, மாந்திரிகம், தாந்திரிகம், ஜோதிடம், சகலவிதமான கலைகளையும் வைத்திருக்கக்கூடிய எங்கள் ஐயா மருதமலை குருஜி ஐயாவுக்கு அடியேன் இந்த பொன்னாடை. வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்க தலைவர் சக்திகுரு ஐயா அவர்களை வருக அன்புடன் வரவேற்கின்றோம். நன்மணி ஐயா அவர்களை வருக அன்புடன் வரவேற்கின்றோம். ஏபி ஆறுமுகம் ஐயா, எங்கள் சிங்கக்குரல் அவர்களை வருக அன்புடன் வரவேற்கின்றோம். சூரியன் சுக்கராஜன் ஐயா அவர்களை வருக வரவேற்கின்றோம். பரணை மீனா அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சுக்ரன் செந்தில்குமார் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். பரணை மீனா அவர்களை வருக வரவேற்கின்றோம். கரூரிலே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு ராமசுப்ரமணியன் ஐயாவுக்கு பண்டிட் விஜயன் இது பொன்னாடை. இப்போது நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறப்பு பேச்சாளர்களில் தாந்திரிக சாம்ராட், ஜோதிட குருமணி, ஜோதிட வித்தகர் மருதமலை குருஜி ஐயா அவர்களை பேச இரு கர ஓசையோடு அனைவரும் அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு இரு கச ஓசையோடு அழைக்கிறோம். அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 சித்திரபாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்க அனைவருக்குமே இனிய வணக்கம் கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அற்புதமான தருணம். அதாவது ஒரு விஷயம் ஜோதிடம் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருந்தாலும் கூட எனக்கு திரு பாலகிருஷ்ணன் ரொம்ப நேரம் பேசினார். அதாவது முதல் நாங்கள் கரூரில் ஒரு ஜோதிட இது நிகழ்ச்சி ஒன்று போடுறோம், மாநாடு மாதிரி போடுறோம், கட்டாயம் வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கட்டாயமாக முதலால் நான் வந்துட்டேன். அப்போது ஒரு நிகழ்ச்சிங்கிறது என்னென்னா அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷமான விஷயத்தில் என்னென்னா ஜோதிடர்கள் எல்லாமே ஒரே இடத்துல சங்கமம். சக்தி குருவிலிருந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போது ஜோதிடர்கள் எல்லாருமே ஒரு அழகாக சங்கமிக்கக்கூடிய இடம், எல்லா உறவுகள் அப்படிங்கிற ஜோதிட சொந்தங்கள் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் யாரும் பேசாமல் அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அதாவது அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த தொழில் கூட ஒரு நட்பாக இருக்கிற மாதிரி
அந்த ஜோதிட உறவு கூட கலக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நட்பு, ஆனந்தம், சந்தோஷம் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்றைய முதல் கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு எவ்வளவு பாராட்டுக்கொள்ளாலும் தகும். ஏன்னா நீண்ட காலமாக ஜோதிட சேவை செய்து வருகிறார். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த சிவனுக்கு பூக்கள் ஏறக்குறைய நீண்ட காலமே பூ கொடுக்கறது அற்புதமான விஷயம். அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாலே இருந்து பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் வந்து பூ கடை அப்படிங்கிற நிறுவி அதை வந்து எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் வந்து இவர் தொடாத துறை ஒன்றுமே கிடையாது, எல்லா துறையிலையுமே ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஞாபக சக்தி நிறைய கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன வயசுலேருந்து என்னென்ன இருக்கோ படித்த விஷயத்தை ஞாபக சக்தியாக இருந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து எது நல்லதோ அது நல்லது மட்டும் சொல்லுவார். யாரு மேலேயுமே வந்து கோபம் பாராட்ட மாட்டார். அதே போல் நிறைய நண்பர்களை வச்சிருப்பார். ஒரு கரூர்னா கரூரில் பூராமே முழுதுமே எல்லா துறையில் உள்ள நண்பர்களையும் வச்சிருக்கோம். என்னென்ன காலையில் வந்து கண் கூட நம்ம பார்க்குறோம். ஒரு எல்லா துறையில் இருக்கிறவங்களுமே இந்த இன்னைக்கு ஒரு காவல்துறையிலிருந்து இருக்கக்கூடியவங்க கூட வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாழ்த்துக்கள். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு அன்பு சகோதரர்னு சொல்லிக்கலாம். அவருடைய முதல் பண்ண ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய முழு பாராட்டுகள் உண்டு, முழு ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் வணங்கக்கூடிய வாராகியனுடைய பரிபூர்ண கடாட்சம் கரெக்டு. அது இந்த நிகழ்ச்சியும் அல்ல, ஒவ்வொரு மாதம் நிகழ்ச்சி நடத்திட்டோம். அந்த நிகழ்ச்சி கட்டாயம் நான் வந்து பாலகிருஷ்ணனை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா கரூர் மண் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான மண். என்ன காரணம்னா நான் வணங்கக்கூடிய வாராகி அதிகமாக இருக்கிறது கரூரில் தான். கரூரில் தான் வந்து வாராகி உபாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏறக்குறைய நான் வந்து 90லேருந்து பார்க்குறேன், நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதுக்காக மற்றவங்க எல்லாருமே முக்கியத்துவம் வாய்ந்தவங்க தான். ஜோதிடத்துக்கு வாக்கு பலிதம் பண்ணுறதுக்கு வாராகி அற்புதமாக இருப்பாப்ல. எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒருத்தர் எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு ரகசியம். இப்போ நம்ம எல்லாமே ஜோதிடம் கற்றுட்டாலும் கூட 5 வருஷம் 10 வருஷம் கற்றுட்டாலும் கூட நம்ம எதுக்காக வந்திருக்குன்னு சொல்கிறது தான் அங்கே இருக்கிற ரகசியமே. ஒரு அற்புதமான எல்லாருமே சொல்லக்கூடிய ஆற்றல் இப்போ இருக்குது. அந்த குருமார்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ மேடையில் இருக்கக்கூடியவர் வந்து நீண்ட காலம் அப்படிங்கிற ஜோதிடமே மூச்சுங்கிற மாதிரி, நாங்களாவது வேறு வேலையில் அனுபவம் இருந்த மொழிய ஜோதிடமே மூச்சுங்கிற மாதிரி வாழ்ந்தவர் வந்து என் பேரன்புக்கும் பெருமதிக்கும் கூடிய என்னுடைய சகோதரர் வந்து பொன்னைய சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம். அவர் மேடையிலிருந்து என்ன பண்ணியிருக்காரு, அழகாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய பிணைப்பு எங்களுக்கு நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் இருக்கும் பிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதற்கு அப்படியே பார்க்குற போது வந்து பண்டிட் விஜய் அவரும் வந்து எப்படின்னா இப்போ நடமாடும், அவர் சொல்லிட்டாரு, நான் நடமாடிட்டே தான் இருப்பேன், ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், எனக்கு சந்திரன் ராகு சேர்ந்துடுது அப்படின்னாரு. சேரட்டு நல்ல சிறப்பு தான். நடமாடு ஜோதிடம் வந்து உலகம் பூரா தெரியணும். ஒரு இடத்துல இருக்கிறது வாழ்க்கையில், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வாழ்க்கையில், ஒரு ஊருக்குள்ளேயே இருக்கிறது வாழ்க்கையில், உலகம் பூரா தெரிஞ்சால் தான் அந்த ஜோதிடம்ங்கிறது திடமாக சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது தான் வந்து எல்லாருமே ஜெயிக்கணுங்கிறது ஒரு விஷயம். ஒரு ஆள் மட்டும் ஜெயிக்கிறது ஜோதிடம் இல்லை, இங்கே குழுமி இருக்க எல்லாருமே ஜெயிக்கணும். ஏன்னா அந்த மேடையில் இருக்கிற அலங்கரித்துக்கொண்டு ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு துறையில் வந்து சிறந்த விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆசிரியர் தொழில் இருக்காங்க, ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஒரு சாதிக்கிறதுக்குன்னு ஒரு எண்ணம் வரணும். ரெண்டாவது அது இன்வால்மெண்ட் வரணும். அந்த எந்த துறையில் இன்வால்மெண்ட் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை. இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். பூராமே பாலகிருஷ்ணனை பற்றி பேசிட்டு இருந்தோம்னா என்னடா பாலகிருஷ்ணனுக்கு மட்டும் இதை ஐஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் வந்து பொதுவாக ஒரு 2 விஷயம் சொல்லிடுவோம். இப்போ ஜோதிடத்தில் வந்து நிறைய சொல்லக்கூடிய ஏகப்பட்ட விஷயம் தொடர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, பஞ்சபிச்சை சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. பஞ்சபிச்சை அற்புதமான சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தின் மூலம் வந்து யாரோட விதியை வேணாலும் மாற்றலாம். பஞ்சபிச்சை சாஸ்திரத்தில் விதியை மாற்றலாம், ஜோதிடத்திலையும் மாற்றலாம், பஞ்சபிச்சை சாஸ்திரத்திலையும் விதியை மாற்றலாம். அப்போது ஒரு நிகழ்வு ஒரிஜினல் பஞ்சபூதம்ங்கிறது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் அப்படிங்கிற மாதிரி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் நமசிவாய் என்ற எழுத்து தான் இப்படி மாறிட்டு இருக்கு, விதவிதமாக மாறிட்டு இருக்கு. அப்போ அந்த பஞ்சபூதம், அந்த பஞ்சாட்சரம், இந்த எழுத்துக்களை வந்து நம்ம சரியாக ஒவ்வொருத்தர் பிறந்தபோது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் வல்லூரில் இருக்காங்க அப்படின்னா அவர் தீர்க்கமான எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். எதையுமே தலைமை பண்பு வாய்ந்தவர்களாம் தீர்க்கமாக. இப்படி ஒவ்வொரு பட்சிகளுக்கு ஒவ்வொரு விஷயம் ஒன்று இருக்கு. இதில் அதிகமாக போகாமல் நம்ம மேலோட்டமாக சொன்னோம்னா இந்த பட்சிகளுக்கு வந்து வளர்பிறையில் வந்து இப்போ வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் அப்படின்னு இருக்கும்.
இந்த ஒவ்வொரு பட்சிக்கும் முன்னால பின்னால் இருக்கக்கூடிய பட்சி நட்புகளாக இருக்கும். இப்போ வல்லூர் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஆந்தை, இந்த பக்கம் இருக்கிற ஆந்தை, இந்த பக்கம் இருக்கிற மயில், ரெண்டுமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு பட்சிக்கும் ஆந்தைனா வல்லூரும் காகவும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஜனனமாகும் போது வந்து அந்த நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணலாம், அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கூட வந்து கல்யாணம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஒற்றுமை நிலைச்ச ஒற்றுமையாக இருக்கும். அதே போல் இந்த மற்ற பட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, உதாரணம் வந்து ஆந்தை அப்படின்னாவே இங்கே இருக்கிற ஆந்தைன்னு என்னது, வல்லூரும் காகம் மட்டுமே நட்பு, கோழியும் மயிலும் எதிரியாக இருக்கும். அப்போ இந்த கோழியும் மயிலும் எதிரியாக இருக்கிறதே நம்ம கூட்டு சேர்த்தனோம்னா எடுபடாது. இது பேர் வச்சு எடுத்துக்கலாம், ஒவ்வொருத்தரோட பேர் வச்சு நம்ம யாருக்கு வேணாலும் என்னென்ன பணக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சான்றிதழ் கொடுத்துட்டு போங்க வச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு, அப்படி தானே? அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளுக்கு பேர் வச்சாச்சு, நம்மளுக்கு பேர் வச்சாச்சு, ஏதோ ஒரு பேர் வச்சாச்சு. அப்போ உதாரணம் வந்து சக்தினே வச்சுங்களேன், சக்தி குருவே ஞாபகம் வந்துடுது எனக்கு. சக்திக்கு வந்து சாங்கிற எழுத்துக்கு உயிரெழுத்து இருக்கும்போது ஆங்கிற எழுத்து வரும். அது வந்து வல்லூரை பேசி பண்ணி வரக்கூடிய எழுத்து, வல்லூரை பேசி பண்ணி வரக்கூடிய எழுத்து. ஏன்னா ஒரு ஒரிஜினல் நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து பெயர் நட்சத்திரத்தை பெயரை வச்சு பச்சை கண்டுபிடிச்சு இவருக்கு வந்து துணை இருக்கிறவங்க வந்து வல்லூருக்கு யார் யார் ஆகாது அப்படின்னா காகமும் கோழியும் ஆகாது. அப்போ அந்த காகத்தில் இருக்கிறது ஊனா எழுத்து ஏன எழுத்து இருக்கிறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சுட்டா அவர்னால வந்து மனச்சங்கடம் மனக்குழப்பங்கள்லாம் வரும். அப்போ நம்ம என்ன வேணும், நம்ம குழந்தைகளுக்கே பேர் வைக்கும்போது நம்மளுக்கு சாதகமான எழுத்தில் பேர் வச்சுட்டோம்னா, அதாவது இப்போ நம்ம வல்லூரில் பிறந்தவங்க மயில் ஆந்தை இந்த ரெண்டில் மட்டும் பேர் வச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை நம்மளுக்கு சொன்னபடி கேட்கும். இப்போ நிறைய பேர் ஓடி போய் திருமணம், அப்பா அம்மா வச்சு கேட்காத குழந்தைகள், இப்படி நிறைய இருக்கிற விஷயம் இருக்கிறதுனால அந்த எண்கணிதம்ங்கிறது அது வேற விஷயம். இந்த பஞ்சபட்சி மூலமாக உலகையை நாம் வெல்ல முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், பணம் கொடுக்கறதே என்னென்னா, ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தாச்சு, ஒரு 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டீங்க. அப்போ பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, சக்தி குரு எனக்கு கொடுத்துருக்கிறாரு, வேற யாரும் இந்த இடம் வேண்டியதில்லை. அப்புறம் அவர் வந்து பணம் கேட்குறாரு, எப்போ கேட்கணும், என்கிட்ட பணம் இருக்கிற போது கேட்கணும். அப்போ நான் எப்போ பணம் இருக்குன்னா, நான் வந்து அதிகாரமாக இருக்கக்கூடிய நாள், அரசு நேரம் இருக்கும்போது நான் பணம் வச்சிருப்பேன். அவர் வந்து கேட்டது என்னடா சொல்ல முடியாதுன்னு பணம் எடுத்து கொடுத்துருவோம். இதே சமயத்தில் எனக்கு வேற ஏதாவது நடக்குதுன்னு வச்சுங்களேன், நடைப்பயிற்சியாக இருக்கலாம், வேற ஏதாவது பயிற்சியாக இருக்கும்போது வந்து கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன், நான் சாமி என்கிட்ட ஒன்றும் இல்லை சாமி, சக்தி குரு பொறுத்துங்க, நான் மறுபடியும் நான் பணம் வரும்போது தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து ஒரு பட்சி ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இதே மாதிரி நம்ம அரசு நேரத்தில் யாருக்கு கொடுக்கக்கூடாது. அந்த ஆள் அரசாக இருக்கார், நான் பணம் கொடுத்து என்ன பண்ணுவான், வாங்கி டேபிளுக்கு அடியில் போட்டுக்குவான், திரும்பி பணம் வராது. அப்போது நடைமுறை வாழ்க்கையில் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஜோதிடர்கள் நீங்கள் எல்லாமே ஜோதிட சொந்தங்கள், ஜோதிடத்தை மட்டுமல்ல பஞ்சபட்சி சாஸ்திரத்தையும் படிங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் சந்தேகம் இருந்தால் என்னுடைய நண்பர்கள் வந்து ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அந்த பஞ்சபட்சியில் இருக்கிற விஷயங்களை சொல்லித்தரேன். எல்லாருமே ஜெயிக்கணும். குடும்ப சண்டைக்கு காரணமே நம்ம பேர் வைக்கிறதுலாம், நம்ம பட்சிக்கு தகுந்த மாதிரி நட்பு பட்சியில் பேர் வச்சா ஒரு தொழில் ஆஃபீஸே போடுறோம். இப்போ சக்திகுமார் வச்சிருக்க நம்ம சக்தி குரு வச்சிருக்காரு, அவர் வல்லூர் பட்சி பேர் படி வல்லூர் பட்சி. இதில் என்ன பண்ணார், அவருக்கு முருகன் பேரை பிடிக்கும்னு சொல்லி சுப்பிரமணியம் ஜோதிட நிலையம்னு போட்டார்னா அடிவிடும். அப்போது அவருக்கு பகையான பேரில் வச்சு பேர் வைக்கிற போதே என்ன பண்ணும், அடிவிடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் பஞ்சபட்சி சாஸ்திரம் மிகப்பெரிய கடல் போன்றது. ஒவ்வொரு ஸ்கூலில் சேர்த்தோன்னா அரசு நேரத்தில் செய்யலாம். அதே மாதிரி வந்து ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது, குழந்தை பாய்க்கும் அப்படிங்கிற போது ஆணுக்கு அரசு நேரம், பெண்ணுக்கு வந்து ஊன் நேரம் இருக்கணும். இது மாதிரி வந்து அந்த சாந்தி முகூர்த்தம் வச்சா கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிரும். அதே மாதிரி ஸ்கூலில் சேர்த்துறது, படிக்க வைக்கிறது, படிக்க படத்தொழிலும் கற்க அரசு நேரம் ரொம்ப உற்பத்தமானது. அதே போல் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்கூலில் குழந்தையை சேர்த்துறதும் அரசு நேரத்தில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தலாம். அந்த குழந்தையோட அரசு நேரத்தில் சேர்ந்தால் நல்லா படிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் ஒவ்வொருமே வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளம் பெறணும். அப்போ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, தங்களுடைய பட்சி அரசு நேரத்தில் தீபம் வையுங்கள். ஒவ்வொருத்தருமே வந்து அரசு நேரத்தில் தீபம் வைங்க. ஒன்றும் நட்சத்திரப்படி தீபம் பட்சி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க, இல்லையா பெயர்படி
ஒரு பட்சி வச்சுக்கோங்க. பெயர்படி வந்து அதிகபட்சம் போகும்போது உலக அளவில் வல்லூர் பட்சியில் தான் இருப்பாங்க. அந்த குறியில் ஆனா வர்ற வரிசையில் தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அதிகபட்சம் வந்து வல்லூர் பட்சி ஞாயிறு செவ்வாய் வந்து அதிகாரமாக இருக்கும். 10:48 மணிக்கு அரசு நேரம் வரும். அப்போ அந்த பஞ்சபட்சி தங்களுடைய பட்சி வந்து அரசு நேரத்தில் கரெக்டாக தீபம் வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. கோயிலில் போய் ஒரு சாமி கும்பிட போகிறோம், அதில் போடுங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை வேணுங்கிறவங்க அது அரசு நேரத்தில் போடுங்க. நமக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிறவங்க அரசு நேரத்தில் அப்ளிகேஷன் போடுங்க. அதாவது ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கோம், ஒன்று மறுபடியும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அரசு நேரத்தில் பண்ணுங்க. ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த எங்கே ஆநிலை ஐயாவை காணோம், பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு வந்து ரொம்ப அவர் மும்முரமாக பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து அவர் ஒரு காலையிலிருந்து அவர் ஓடிட்டே இருக்காரு. இவர் ஓடு இன்னொரு ஆள் உண்டு, யாருன்னா ராக்போர்ட் ராஜா. காலில் சக்கரம் தான் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஓடிட்டே இருக்காங்க. அவர் ஒன்று இவர் ஒன்று. ஒரு கடை நம்ம காலையில் பார்க்குறோம், எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியும். எங்கே ராக்போர்ட் ராஜாவை காணோம். ஐயா 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 வாங்கய்யா. அதாவது இவர் கூப்பிட்டதையுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். காரணம் என்னன்னா, இவரு கூட ஒருத்தர் இங்கே வந்த போகிறத அறிமுகமான ராக்போர்ட் ராஜான்னு. என்ன ஸ்பீடுன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான ஸ்பீடு. பைக்கில் போகிற அந்த வேமை கொண்டு வந்து அதை விட விருந்தோம்பல் உபசரித்தல் எனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு பொக்கிஷங்கள். ஜோதிடத்தில் இவங்க எல்லாமே மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இவர்கள் வந்து இந்த நூல் மட்டுமல்ல, இன்னும் ஆன்மீகத்தில் நிறைய பண்ணணும், சாதிக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு நான் வணங்கக்கூடிய வராகியனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கட்டும். உங்கள் அனைவரும் சார்பிலே வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு இவர் வாழன்னு சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அதே போல எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. கருவூரார் நவகிரக திருக்கோயில் பாராட்டு சான்றிதழ் தாந்திரிக சாமிரட் ஜோதிட மறுமதி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவருக்காக நன்றி. ஐயா ஒரு நிமிஷம். ஐயாவுக்கு மரியாதை செலுத்தணுங்கிறவங்க வந்து பண்ணலாம். நம்மளுடைய தாந்திரிக சாம்ராட் மருதமலை குருஜி அவர்களுக்கு கரூர் பசீஸ்வர ஐயப்பா சேவா சங்கத்தினுடைய தலைவர் மரியாதை செலுத்துவார்கள். அனைவரும் கைத்தட்டி அனைவரும் தங்களுடைய கர ஓசையால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் புகழேந்தி அவர்கள் நமது மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். ஏறக்குறைய நீண்ட காலமாக ஒரு நண்பர், புகழேந்தின் பேர், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கார். அஷ்டவர்க்கத்தை தவிர ஜோசியம் பார்க்குறதுக்கு எதையுமே இப்போ கிரகத்தையே தொடர்புற அஷ்டவர்க்கம் மட்டும்தான். அவருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்க. அதான் பேசிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த வாரத்தை தான் பேசுகிறேன். அடுத்தபடியாக